கைஸ் சத்தியமாக சொல்கிறேன், திருச்செந்தூர் ட்ரிப்பு ஏன் போட்டுன்னே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு உண்மையிலேயே மலைங்க. தொப்பூரில் வந்து கரெக்டாக 5:20க்குலாம் வந்துட்டோம் ஓகேவா. 5:20 5:30க்குலாம் வந்துட்டோம் ஓகேவா. அங்கேருந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அங்கேருந்து 5:15 கிளம்பணும், ஒரு 5:05க்கெலாம் இங்கே வந்துட்டோம். தொப்பூர் வந்துட்டு ஃபுல் டிராஃபிக் ஜாம் ஓகேவா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி ஓகேவா. 12ஆம் தேதி டைம் பார்த்தீங்கன்னா 5:05 சரியான இந்த பக்கம் ஓகேவா. நடுவில் இந்த பக்கம் வண்டி போகிறது மட்டும் தான் விட்டுருப்பாங்க. அதிலே காருக்காருங்க இந்த கவர்மெண்ட் டிரைவர் என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாக அதிலே கிராஸ் பண்ணிக்கிறாங்க. மொத்தம் 3 வண்டி லைனாக எப்படியே ஓட்டிட்டு போக முடியும். நீங்களே சொல்லிட்டு பார்க்கலாம். எனக்கு சத்தியமாக மனசு பிடிச்சி ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸு டிரைவர் என்ன பார்த்தீங்கன்னா நடுக்கம் போட்டுட்டாங்க. அந்த பார்த்தீங்கன்னா நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டோம். டக்கு வந்துட்டு கீழே வந்துட்டோம். அளவுக்கு டிராஃபிக் ஜாம். ஆனால் அந்த மாதிரி எப்படிலாம் சொல்ல வராது. ஓகேவா. உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தாவே தெரியும். அதாவது சேலம் டு தருமபுரி போகிற ரூட்டில் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. நாங்கள் வரும்போது அதாவது சேலம் போகிற ரூட்டில் டிராஃபிக் ஜாம் ஃபுல்லாக இருந்துச்சு. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல் மலைங்க. ஹலோ கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போகிறோன்னு சொன்னோம். மலைக்கே பிடிக்கலையாட்டுங்குது. கிட்டத்தட்ட தொப்பூர்லேருந்து மலைங்க சரியான மலை. நனைஞ்சிட்டோம், ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம் ஓகேவா. அங்கே பாருங்கள், ஆளுக்கு ஒரு பக்கம் தொகுது, பேக் வேறு ஒரு பக்கம் வேறு பவர் பேங்க் இருக்குது. அது இல்லாமல் சார்ஜ் ஒயர்ஸ் இருக்குது, ப்ளூடூத் இருக்குது. நனைஞ்சிருச்சுன்னா என்னன்னு தெரில. கிட்டத்தட்ட ஃபுல் ரெயின். தொப்பூர்லேருந்து சரியான மலை. சேலம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட 5:15க்கு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். 6:15க்கு வந்து தொப்பூர் ஜோடிக்குழியை தாண்டிட்டு நிற்கிறோம். பாருங்கள் மலையை பாருங்களேன். சரியான மலைங்க உண்மையிலே. நாங்கள் எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகிறோம்னு தெரில. மலையிலே நனைஞ்சு போகலான்னு தான் நினச்சோம். மலையில் நனைஞ்சு போனால் இருக்கிற பேகு அது உள்ள இருக்க சார்ஜர் எல்லாமே நனைஞ்சிடும். பவர் பேங்க் எல்லாமே நனைஞ்சிடும். ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம். சரி மழை விடுற மாதிரி இருந்துச்சு, அதனால் கிளம்பலான்னு ஒரு ஐடியா போட்டு கிளம்பிட்டோம் கைஸ். தருமபுரியிலேருந்து கிளம்பி கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஓமலூர் போயிட்டு தான் பெட்ரோலை அடித்தோம். சரி வண்டியில் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட எவ்வளோக்கு அடித்தோன்னா 1400 சில்லறைக்கு அடித்தோம் ஓகேவா. ஃபுல் டேங்க்கு. ஹலோ கைஸ், நம்ம பார்த்தீங்களா ரைடை ஸ்டார்ட் பண்ணோம். திருச்செந்தூர் போகலான்னு திருச்செந்தூர் கிளம்பிட்டோம் ஓகேவா. கரெக்டாக 5:15க்கு அங்கேருந்து வண்டி எடுத்தோம். கரெக்டாக 5:30க்கு வந்து தொப்பூர் ரீச் ஆனோம். தொப்பூர் ரீச் ஆனோடனே ஃபுல் டிராஃபிக் ஜாமு. தொப்பூர் அந்த ஃபாரஸ்ட்டில் ஃபுல் டிராஃபிக் ஜாமு. அங்கேருந்து வரத்துக்குள்ளே மழை பிடிச்சிருச்சு. சரி டக்குன்னு மூவ் ஆகி சந்து பந்தெல்லாம் தூந்து வந்தால் கரெக்டாக தொப்பூரில் பிடிச்ச மழை. அதாவது ஓமலூர் பண்ணப்பட்டி ஓகேவா. பண்ணப்பட்டின்னு தான் நினைக்கிறேன். அது வரையும் சரியான மழை ஓகேவா. ஃபுல்லாக 2 பேரும் நனைஞ்சிட்டோம் பாருங்கள். இப்போ தான் ஃபுல் பண்ணோம் ஓகேவா. அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் டிராஃபிக் ஜாமும் சரி, சேலம் வரும்போதும் டிராஃபிக் ஜாமு, அந்த பக்கம் தருமபுரி போகிற பக்கமும் டிராஃபிக் ஜாமு. அது வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். கிட்டத்தட்ட 15 லிட்டர் அடிச்சிட்டோம் பெட்ரோல் இமாலயனுக்கு. நம்மளால ஷூ வேறு நனைஞ்சிருச்சு. ஷூ போட்டுன்னு வந்துட்டோம், ஷூ நனைஞ்சிருச்சு ஓகேவா. போகிறோம், மொட்டையை போடுறோம், ஒரு 4 இடம் சுற்றுறோன்னு சொல்லிட்டு போனால் சத்தியமாக சேலத்துலேருந்தே மழை ஸ்டார்ட்டு. அதுக்கு முன்னாடி இன்னும் மதுரை அங்கெல்லாம் என்ன கதினே தெரில. ஓமலூரில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பெட்ரோல் அடிச்சுட்டு கரெக்டாக இப்போ சேலம் வந்து, அதாவது சேலம் ஜங்ஷனுன்னு சொல்லுவாங்க, ஜங்ஷனு ஏதோ ஒன்று தான் சம்திங். சேலம் வந்து ரீச் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே லைட்டாக தான் தூரிச்சு. இடையில போயிட்டு கிட்டத்தட்ட கரூரில் போய் சாப்பிட்டோம். மதுரைக்கு அந்த பக்கம் ஓகேவா. என்ன ஊர் சம்திங் என்ன தெரியல. தூக்கத்தில் போய் பெட்ரோல் ஒரு கொஞ்சம் ட்ரை கண்டிஷனில் காட்டுச்சு. உடனே ஒரு 1000 ரூபாய்க்கு ஃபில் பண்ணிட்டோம் ஓகேவா. பெட்ரோல் மட்டுமே எவ்வளோக்கு அடிக்கிறோன்னு லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஃபுல் டேங்க்கு ஓகே. ஃபுல் டேங்க் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் கைஸ். கரெக்டாக எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்களா, தூக்கத்தில் ரூட்டை மாற்றி ஓட்டிட்டுங்க. எங்கன்னா அதாவது தூத்துக்குடி போயிட்டு திருச்செந்தூர் போகிற மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சு. நான் தூக்கத்தில் ஸ்ட்ரெயிட் ரோடை ஓட்டின்னு வந்துட்டேன். இப்போ கரெக்டாக அதாவது திருநெல்வேலி போயிட்டு திருச்செந்தூர் போகிற மாதிரி இருக்குது. சரி பரவாயில்ல, ஓட்டிகிட்டு வந்துட்டோம். கிட்டத்தட்ட 2000 ரூபாய்க்கு இப்போதைக்கு 2000 ரூபாய்க்கு கேட்டேன். ஃபஸ்ட்டு டேங்க் ஃபுல் பண்ணி விருதுநகர் சம்திங் அந்த சரௌண்டிங் தான். அங்கே வந்து நின்றுனா நிற்கலை, அதாவது இதில் விழுந்துருச்சு, ட்ரிப்பில் விழுந்துருச்சு, எஃப்ல விழுந்துருச்சு. இப்போ ஒரு 1000 ரூபாய்க்கு அடிச்சிருக்கணும். அது டேங்க் ஃபுல்லு. மறுபடியும் இங்கேருந்து கிளம்ப வேண்டித்தான். இவன் வந்து தருமபுரி டு கரூர் வரையும் ஓட்டினோம் தான். கரூரில் சாப்பிட்டு அங்கேருந்து நான் வண்டி எடுத்துகிட்டு கரெக்டாக திருச்செந்தூர்னா 145 கிலோமீட்டருங்க. அவ்வளோதான், டக்குன்னு போய் ரீச் ஆகிடலாம் ஓகேவா. நாளைக்கு இந்த முடியும் இருக்காது, இந்த அடியும் இருக்காது. ஓகே பாய். சத்தியமாக வந்து கூகுள் மேப்பை தயவுசெய்து நம்பாதீங்க. திருச்செந்தூருக்கு வந்து ரூட்டு போட்டோம்.
ஏதோ வந்து இங்கே பாருங்கள், ஏதோ காட்டுலாம் தூந்து போகுதுங்க. உண்மையிலே இந்த ரூட்டை பார்த்தா எங்களுக்கே பயமாக இருக்குது. முன்னாடி ஒரு கார் போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த அண்ணா தான் ப்ரோ வாங்க ப்ரோ இந்த பக்கம் தான் காட்டுது. ஏன்னா முன்னாடியும் கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் காடு, அதுலேயும் தனியாக தான் வந்தோம் நாங்கள் 2 பேரும் தான். ஓகேவா, நான் ஒன்றே வந்திருந்தா அவள் தான் மாட்டிட்டு போனாங்க. சோலோ பீஸாக இருந்தால் நைட் டைமில் முடிஞ்ச அளவுக்கு திருச்செந்தூர் வராதிங்க, அதுவும் திருநெல்வேலி வழியே வராதிங்க. ஓகேவா, ரொம்ப ரேரு. நாங்கள் ஃபுல்லாக காடு மாதிரி தான் இருக்கேன். அந்த சைடு தான் காட்டுது. முன்னாடி அந்த காருக்கார அண்ணா தான் போகிறாங்க. அதான் அவங்க சொன்னாங்க அந்த சைடு தான் போகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த இடத்துல ஒரே ஒரு வீடு கூட இல்லைங்க உண்மையிலே. இப்போ வந்து தான் 1 2 தான் கண்ணுக்கு தென்பட்டு. நாங்கள் வந்த வழியில் ஒரு 3 கிலோமீட்டர் ஒரு வீடுமே இல்லை. ஓகேவா, இது கூகுள் மேப்பை பார்த்து முன்னாடியே வந்துருக்கணும். ஏன்னா தூத்துக்குடி போயிட்டு திருச்செந்தூர் போயிருக்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி வந்து திருச்செந்தூர் போகிற மாதிரி இருக்குது. எங்களுக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஃபுல்லாக காடுங்க. ஏதோ அங்கங்கே கோயில் ஏதோ வீடு இருக்குது. முன்னாடி கார்கார அண்ணா தான், அவரு மூலியமாக தான் நாங்களே போயிட்டு இருக்கோம். நாங்கள் திருநெல்வேலி வந்துட்டு சரி திருச்செந்தூர் போயிடலான்னு நினச்சோம். நல்ல ரூட்டாக தான் இருக்கும்னு நினச்சோம். சத்தியமாக அங்கங்கே காடுங்க. உண்மையிலே நைட் டைம் போகிறதுக்கு எனக்கே பயமாக இருக்குது. தனியாக அங்கங்கே ஒவ்வொரு வீடு தான் இருக்குது. எனக்கே ஒரு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. முன்னாடி போகிறாங்க பாருங்கள், அவங்க தான் ஏதோ ஒரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு எங்களுக்கும் தெரியாது. பரவாயில்ல, பார்த்துக்கலாம். நான் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து திருச்செந்தூர் வந்து ரீச் ஆகிட்டோங்க. அப்பா எவ்வளோ கிலோமீட்ரு, எப்படிலாம் தூந்து வந்தோம். தூத்துக்குடி திருச்செந்தூர் வந்துருக்கலாம். நாங்கள் நான் பண்ணோம் திருநெல்வேலி விட்டோம். திருநெல்வேலி விட்டு ஏதோ ஒரு மேப் கூகுள் மேப்பில் காட்டுதுன்னு சொல்லி ஏதோ ஒரு வழியில் மொத்தம் ஃபுல்லாக காடுங்க. அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும். சாமி அப்பா கன்ஃபியூஷன். ஹலோ கைஸ், நம்ம பார்த்தீங்களா ஒரு வழியாக வந்து திருச்செந்தூரை வந்து ரீச் பண்ணிட்டோம். நம்ம தூத்துக்குடி வந்துட்டு அப்படியே திருச்செந்தூர் வந்திருந்தால் ஒரு கொஞ்சம் ஈஸி தான். ஆனால் திருநெல்வேலி போயிட்டு திருச்செந்தூர் வந்தோம். ரொம்ப கஷ்டங்க உண்மையிலே. ஒரு சில ரூட்டெல்லாம் அந்த கருவேலாங்காடு, இந்த பக்கமும் காடு இந்த பக்கமும் காடு, நடுவில் அது ஒரே ஒரு அதாவது லாரி கார் போகிற மாதிரி மட்டும்தான் தடை இருந்துச்சு. நாங்களே பயந்துட்டோம். கூகுள் மேப் தப்பாக போட்டு தந்துருச்சோ என்னன்னு தெரியலன்னு பயந்துனே வந்தோம். நல்ல வேலை கார் அண்ணா ஒருத்தர் அவங்க ஒரு 5 பேர் கேங்கு. நாங்களே பயந்துட்டோம், என்னடா ராபரியா திருட்டடான்ற மாதிரி. ஆனால் பரவாயில்ல, நல்லவங்க. தம்பி நாங்களும் திருச்செந்தூர் தான் போனோம், ரூட் இந்த பக்கம் காட்டுது, என்ன போகலாமா வேணாமான்னு தோணுச்சு சொன்னாங்க. சரி போய் அப்படியே மேப்பை பார்த்து வந்துட்டோம். வந்து நானும் ரீச் ஆகிட்டோம். ஓகேவா, அவன் அங்கிட்டு நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துக்கிறான், குளிக்கலாமா வேணாமான்னு. கரெக்டாக 2:15 வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஓகேவா, காலையில் 4 மணிக்கு தான் தரிசனத்தை அதாவது கோயில் ஓப்பன் பண்ணுவாங்களாம். 4 மணிக்கு தான் போகணும். இந்த ஒரு கடலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலை பார்க்கறதுக்கு தான் தருமபுரியிலேருந்து திருச்செந்தூர் வரையும் போனாங்க. ஆனால் சத்தியமாக நான் வந்து நினச்சி பார்க்கல. கிட்டத்தட்ட இது ரொம்ப நாள் பிளானு, போகலாமா வேணாமான்னு. சரி போயிட்டு கடலில் காலை வச்சுட்டோம். ஓகேவா, நான் காலையில் சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு மறுபடியும் வந்து குளிக்க முடிஞ்சால் குளிக்கலான்னு இருக்கோம். ஓகேவா, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மொட்டை அடிச்சுட்டு வண்டியை போய் பார்த்தோம். ஏன்னா வண்டிக்கு பார்க்கிங் இல்லைங்க. அங்கே பஸ் ஸ்டாண்டில் தான் நிறுத்தணும். ஏன்னா திருச்செந்தூரில் பார்க்கிங் வண்டிக்கு இல்லை. ஓகேவா, ஏதோ நல்ல இடத்த பார்த்து ஸ்டே பண்ணிட்டு அங்கே வண்டியை நிறுத்திட்டு வந்து சாமி தரிசனத்தை பாருங்க. ஸ்ட்ரெயிட்டாக சாமி தரிசனத்தை பார்க்குறதுக்கு தாங்க போகணும். ஓகேவா. ஹலோ கைஸ், நம்ம பார்த்தீங்களா ஒரு வழியாக வந்து தரிசனத்தெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து கிளம்ப வேண்டியது தான். ஓகேவா, நேற்று இருந்த முடி தாடி அதெல்லாம் இல்லை, மொட்டை அடிச்சிட்டோம். ஓகேவா, கடலில் குளிக்கலான்னு ஒரு பிளானில் இருக்கும். ஆனால் வந்து ட்ரெஸ் எதுவும் இல்லை. ஏன்னா மொட்டை அடிச்சிட்டாவில் எல்லாம் முடியாதுன்னு, ஏன்னா ஒரே ஒரு செட்டு தான் தூக்கிட்டு வந்தோம். அவ்வளோதான், கிளம்பலாம். தரிசனத்தெல்லாம் முடிச்சுட்டு பிரசாதெல்லாம் வாங்கிட்டு இப்போ கிளம்ப போகிறோங்க. ஓகேவா, பாருங்கள். பின்னாடி வந்து கோயில் கிட்டத்தட்ட 6:30க்கு போனோம். உள்ள தரிசனத்தை முடிச்சுட்டு வரத்துக்கு கரெக்டாக டைம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 10:15 போகுது. இன்னும் சாப்பிடவே இல்லை. அவ்வளோதான், போய் சாப்பிட போகிறோம். கடலில் முடிஞ்சால் குளிப்போம், இல்லைன்னா அவ்வளோதான் கிளம்ப வேண்டியது தான். ஏன்னா சரியாக தூங்கவே இல்லைங்க. 1 மணி நேரம் தான் தூங்கணும். தூக்க வேறு கண்ணை கட்டுது. ஏன்னா இங்கேருந்து போகணும். நைட் டைம் போய் மதுரை மீனாட்சி அம்மனை வேறு தரிசனம் செய்யணும். ஓகேவா, போயிட்டு பார்க்கணும் கண்டிப்பாக. ஓகே பாய், முடிஞ்சால் மதுரையில் மீட் பண்ணலாம். சரி, எல்லாருமே குளிச்சுட்டு இருந்தாங்க. சரி நமக்கு வேறு ஆர்வம், குளிக்கலாமா வேணாவான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என் கூட வந்தவன் அவன் என்னடானா, டே குளிக்கலன்னா குளிக்கலாம்டா, ஏன்னா இப்போ செல்லு இதெல்லாம் எங்கடா வச்சுட்டு போகிறது, பவர் பேங்க் அதெல்லாம் எங்கடா வச்சுட்டு போகிறதுன்னு கேட்டுட்டு இருந்தான். சரி போகலான்டான்ற மாதிரி நான் வேறு என்ன சொன்னால், அதாவது கோயிலை பார்த்துட்டு யாழிகிணறுன்னு நினைக்கிறேன். அதில் ஆக்சுவலாக
குளிக்கணும்னு ஒரு ஆசை. ஆனால் அதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. நாங்கள் பார்த்துருந்தா கிட்டத்தட்ட 6 மணிக்கு தான் தரிசனத்தை முடிச்சுட்டு ஈவினிங் 6 மணிக்கு தான் தரிசனத்தை முடிச்சிருப்போம். அதாவது யாழி கிணத்துக்கு போயிட்டு சரி அதில் தான் குளிக்க முடியல. கடல் நாசம் போய் குளிச்சுட்டு வரலாடான்னு சொல்லிவிட்டு இவங்ககிட்ட செல்லை கொடுத்துட்டு வீடியோ எடுற அப்பான்னு சொல்லிவிட்டு அப்படியே போய் குளிக்கிறதுக்கு கிளம்பிட்டுங்க. உண்மையிலே ஒரு வந்து வேறு லெவலாக இருந்துச்சுங்க. ஓகேவா, பாருங்கள், அது ஒரு தனி என்ஜாய்மெண்ட்டு. அப்புறமேட்டுக்கு சரி நான் குளிச்சுட்டு வரேன்டா, நீ அப்புறமேட்டுக்கு போய் குளிடான்னு. அவன் இல்லைடா வேணாடா வாடா போகலான்னு சொல்லிட்டு சரி அவன் கரையிலே இருந்துட்டு இருந்தான். சரி நம்ம போய் ஜாலியாக அப்படியே மக்களோட குளிச்சுட்டு இருந்தோம். திருச்செந்தூர் கோயிலுக்கு போகணுன்னு பிளான் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப நாள் பிளான் போட்டுட்டு இழுத்துட்டே இருந்தோம். சரி எப்படியோ ஒன்று போயிடலான்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டுங்க. அதாவது கிட்டத்தட்ட அங்கேருந்து தருமபுரியிலேருந்து திருச்செந்தூர் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 2500 பெட்ரோல் அடித்தோம். கிட்டத்தட்ட எப்படியும் அது ஒரு 3000 பக்கம் வந்துடும். ஓகேவா, வந்துடும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு அவள் தான் கிளம்ப வேண்டியது தான். சரி, ஒரு அண்ணா வந்து தண்ணி பிடிச்சிடுவாங்க, கடல் தண்ணி வேணும்னாங்க. நாங்கள் பிடிச்சி கொடுத்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகேவா, முருகர் கோயில்னு எடுத்துக்கினாவே எல்லாமே மலைக்கு மேலே தான் இருக்கும். ஆனால் திருச்செந்தூர் கடல் மட்டும்தான் கடல் மட்டத்துலேருந்து கீழே இறங்கியிருக்கும். ஓகேவா, சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு மேலே ஏறி வருவோம்ல படியில், அது ஒரு தனி ஃபீலுங்க. அதுக்கோசரமே நாங்கள் போனோம். ஓகேவா, கோயில் ஆனால் சரியான தரிசனம், சாமியெல்லாம் சும்மா அற்புதமாக பார்த்தோங்க. ஓகேவா, கூட்டம் ஆனால் சரியான கூட்டங்க, என்னன்னு தெரில, சரியான கூட்டம். கிட்டத்தட்ட வியாழக்கிழமை நாளில் தான் போகணுன்னு நினைக்கிறேன். உப்பு ஓகேவா, என்ன போடுவாங்க, கடல் தண்ணி ஊற்றுறாங்க. கடல் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா காய விட்டு அப்படியே அது உப்பாக மாறிடும். இது எப்படின்னு தெரியல பாருங்கள். அடுத்தது இந்த சைடும் இருக்குது, அந்த சைடு கருவேலாங்காடு மறைச்சிச்சு. ஓகே, நம்ம கிளம்ப வேண்டியதான். மதுரைக்கு இன்னும் 170 கிலோமீட்டருக்கு போகணும். அவ்வளோதாங்க. எங்கேயுமே நாங்கள் வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்துட்டு எங்கேயுமே நாங்கள் சுற்றி பார்க்கலாம். ஏன்னா பட்ஜெட் ப்ராப்ளம். அதனால் ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பிட்ட பெட்ரோலில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால் பெட்ரோல் பங்க்கில் போய்ட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு அவ்வளோதான் கிளம்பிட்டே இருக்க வேண்டியது தான். மதுரைக்கு போகலான்னு ஒரு எய்மு. ஆனால் மதுரைக்கும் போக முடியாது. இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட பட்ஜெட் அவ்வளோ இல்லை. கிட்டத்தட்ட ஆளுக்கு 3000 தான் தூக்கிட்டு போனோம். அதுலேயே பார்த்தீங்களா 500 தான் பேலன்ஸ் இருக்கும். நாங்கள் போய் வீடு போய் தாவு சேர வரையும். ஓகே, பாருங்கள் கைஸ், நாம் பார்த்தீங்களா திண்டுக்கல் வந்து ரீச் பண்ணிட்டோம். திருச்செந்தூர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக திண்டுக்கல் வந்துட்டோம். டைம் பார்த்தீங்களா 2 அதாவது 3 மணி ஆக போகுதுங்க. கரெக்டாக அங்கே டைமு 11:30க்கு அங்கேருந்து வண்டியை எடுத்தேன். கரெக்டாக 3 மணிக்கு வந்து திண்டுக்கல் ரீச் ஆகிட்டேன். இங்கே வந்து பார்த்தா அந்த மலை தெரிதா என்னன்னு தெரில. அதான் தெரிது பாருங்கள், இந்த பக்கம் தெரிது பாருங்கள். திண்டுக்கல் வந்து ரீச் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ வந்து கரூர் போயிட்டு இடையில போய் டீ குடிக்கணுங்க. சத்தியமாக தூக்கம் அப்படியே ஏன்டா மதுரை போகலன்னு கேட்டிங்களா, மதுரை வந்து போக முடியலைங்க. ஏன்னா சரியாக தூக்கமும் இல்லை. நம்ம போயிட்டு மதுரைக்கு போயிட்டு சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு நைட் ஆயிரும். நைட்டு வண்டி எடுத்துங்களாம், மதுரையிலேருந்து வண்டி எடுத்துங்களாம். கண்டிப்பாக ஓட்டவும் முடியாது. ஏன்னா 2 பேருமே சரியாக தூங்கலை, 1 மணி நேரம் தான் தூங்கணும். அதனால் சரி கிளம்பிடலான்னு சொல்லிவிட்டு பகல் டைமில் கிளம்பிட்டோம். அவ்வளோதான். கரூர், அடுத்தது நாமக்கல், அடுத்தது சேலம், அடுத்தது தருமபுரி. ஓகே, பாய் கைஸ். கரெக்டாக வந்து திண்டுக்கல் வந்து அவங்ககிட்ட, அதாவது என் ஃப்ரெண்டுக்கிட்ட வண்டியை கொடுத்துட்டேன். அவன் தான் ஓட்டிட்டு பாருங்கள். நாங்கள் வரும்போது ஃபுல் டிராஃபிக் ஜாமா, போகும்போதும் பாருமா ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம். இது மாதிரி டிராஃபிக் ஜாமா அவ்வளோ பொண்ணு தெரியுது. நேற்று வரும்போது அது மாதிரி டூ வீலர் போகிற வழியில் சாட்சி சரி, போகும்போது தான் வரும்போது எவ்வளோ டிராஃபிக் ஜாம். முக்கியமாக அந்த 2 வீலரு வண்டி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா காருக்காரங்க என்ன பண்ணுறாங்க, சைடில் இறங்கி அவனுக்கு ஒரு பக்கம் முந்தி போகிறாங்க. முக்கியமாக வெறுப்பாகுது. இது மாதிரிலாம் ஓட்டினா தான் தொப்புல ஆக்சிடெண்ட் ஆகுறது முக்கியமாக. ஏன்னா ஏற முடியாத நிறைய லாரிஸ் இருக்குது. அதை விட்டுட்டு மொத்தம் சந்தலுக்கு தூண்டு அடிச்சுட்டு போகிறானுங்க. எப்படியோ ஒன்று நல்ல மில்லியில் ரீச் ஆகிட்டு பசி போய் பானிபூரி சாப்பிட்டு கிளம்பிட்டோம். ஹலோ கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா சேஃபாக வந்து திருச்செந்தூர் போயிட்டு கரெக்டாக வந்துட்டோம். அவ்வளோதான், வீட்டுக்கும் வந்துட்டோங்க. போகும்போதும் மழை, வரும்போதும் மழை. அதுவும் பாருங்கள், தருமபுரி டு சேலம் போகும்போது, வரும்போது சேலம் டு தருமபுரி. வா சாமி, மழையிலே நினைஞ்சினேன். ஆனால் அந்த ரைடை முடிச்சுட்டு வந்துட்டோம். மற்ற எங்கேயுமே மழை பெய்யல. என்னென்னா வச்சுக்கோவேன், சரியான தூக்கங்க. போய் தூங்கினா நாளைக்கு மதியம் தான் எழுவனாட்டுக்குங்க, அந்தளவுக்கு தூக்கம். எல்லாருமே கமெண்டில் என்ன சொன்னீங்கன்னா, ப்ரோ சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்கன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக சேஃபாக போயிட்டு சேஃபாக வந்துட்டோம். ஓகேவா,
கமெண்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. ஓகே பாய் கைஸ், மேலும் ஒரு மிகப்பெரிய ரைடில் பார்க்கலாம். ஓகே பாய்.